இதுவும் ஒரு விஞ்ஞான கருத்து தானே. இன்னைக்கு ஆணும் பெண்ணும் இணையாமலே குழந்தை பெற முடியும். ஆய்வகங்களில் அது சாத்தியமாகி இருக்கிறதா இல்லையா? நமது தோள்களில் இருக்கக்கூடிய திசுக்களை எடுத்து அது உயிராக உருவாக்க முடியும் என்பதை இன்றைய விஞ்ஞானம் சாதித்து காட்டியிருக்கிறதா இல்லையா? அதை தானே பார்வதி தேவி தனது தோள்களிலிருந்து வலித்து உருவத்தை உருவாக்கினாள் அப்படின்றது தானே விஞ்ஞானம் சொல்லுது, விநாயகரை சொல்லுது. அப்போ தோள்களிலிருந்து, தோல் திசுக்களிலிருந்து ஒரு உருவத்தை உருவாக்க முடியும், உயிரை உருவாக்க முடியும் அப்படின்றத பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பாரத தேசத்தில் உருவான ஞானிகளால் எப்படி உணர்ந்த முடியுது? அதை எப்படி இன்றளவும் நாம் கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னா, உண்மையான அந்த தத்துவங்களை நாம் உணர்ந்திருக்கிறோமா இல்லையா தெரியாது. மீண்டும் சொல்கிறேன், மதச்சாயங்களோடு நாம் பார்த்தால் இதனுடைய தத்துவம்